கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. நம் ஜெபம். பரிசுத்த தேவாதி தேவனே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:7. பிலதெல்பியா சபையிலே தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பூட்டுகிறவர், திறக்கிறவர். ஆமா, நம்முடைய சாவி நம்மட கிடையாது, தேவனிடத்தான் இருக்கு. உங்களுடைய குடும்பத்தின் சாவி, உங்களுடைய சாவி கர்த்தரிடத்தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு அந்த சுதந்திர திறவுகளை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். தேவன் அடைத்தா யாரும் அதை திறக்க முடியாது. தேவன் அடைத்ததை யாரும் அதை பூட்ட முடியாது. யார் அடைச்சாரு? அவங்க எதை பூட்டினாரு? கர்த்தருக்கு சோதனம். அப்ப நம்ம தேவையில்லாத வார்த்தையை என்ன பண்ணாது, பூட்டாத திறக்காதபடி நம்ம வாய் என்ன பண்ணணும், பூட்டி போடணும். இந்த வாய் இருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத என்ன பண்ணும், பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு பூட்டு போட்டு பூட்டணும். ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையுங்க. அப்ப இந்த நாவல அப்படின்னா, இந்த நாவல தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. இந்த நாவல ஜீவனும் அதிகாரம் என்ன பண்ண ஆண்டவர் நாவல வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாகணும், வெளிச்சம் உண்டாகுது. ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையை வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால், ஆஸ்வாதம் இருக்க வேண்டும், நம்முடைய வாயை சரியானதற்கு நாம் உபயோகப்படுத்த வேண்டும். சரியானதை நம்ம பேசணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, நோவா பாத்தீங்கன்னா பேழையில வெகும் பொழுது நோவா உள்ளேயும் எல்லாத்தையும் உள்ளே அடைத்த பொழுது, உள்ள என்னன்னே கதையை அடைத்தோம்னா அந்த கதவை என்ன தேவனே அதை பூட்டினார். தேவன் அடைக்கும் பொழுது ஒரு சேதமும் நம்ம குடும்பத்துக்கு வராது. ஏன்னா யோபு வசனம் சொல்லுது, வேலி அடைத்து பாதுகாத்து கொண்ட கர்த்தர். இவ்வளவு நாளுக்கு வரைக்கும் நம்மளை ஆண்டவர் வேலி அடைச்சு பாதுகாருங்களா? தேவனுடைய வேலி இருக்கும் பொழுது ஒரு உள்ளே வர முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாம நம்முடைய எல்லைகளையோ, நம்முடைய குடும்பத்தையோ, நம்முடைய சரீரத்தையோ, நம்முடைய சொத்து பத்துக்களோ தொட முடியாது. அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அவர் திறக்கிறவர், பூட்டுகிறவர், வேலி அடைக்கிற தேவன். பாருங்க, இந்த இடத்துல நோவா அந்த கதவை அடைக்கும் பொழுது உள்ள ஒரு தண்ணி போல. இப்ப நம்ம ஒருவேளை கதவை அடைச்சா எல்லா தண்ணி உள்ள போயிருந்திருக்கோம், நம்ம சுய முயற்சி. ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இங்க வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் திறக்கப்படாதபடி பூட்டுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிசாசு ஒரு பூட்ட போறாரு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. அந்தகார கிரியைகளுக்கு பூட்ட சங்கினால கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்த தூதர்களை சங்கில கட்டி வச்சிருக்கிறான். வாசிக்கிற விதத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவையில்லாத காரியத்தை என்ன கூடாது, நம்ம பேசக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த நாவுக்கு ஒரு பூட்டு போடணும். இந்த நாவு எதுக்குமா திறக்கணும். நம்ம தேவையில்லாத பேச, நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு என்ன பண்ணுது, நாவை நம்ம திறக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் வாயிலிருந்து வர்றதை என்ன பண்ணுது, என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், என் ஜனனுடைய கவலையை மாற்றணும். நீ கலங்காத, திகையாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாத, நீ தண்ணீரை கிடக்க முடியாது, நான் உன்னோடு போய் இருக்கிறேன். எத்தனை எதிரிகளை பார்த்து எவ்வளவு கண்ணு சோர்ந்து போகாத, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிற ஆண்டவர். அவன் நம்மை பலப்படுத்தி சகாயம் நீதியின் வலதுகரத்தினாலே நம்மை தாங்குகிறவர். அப்ப அந்த வாய் என்ன பண்ணும், நம்ம வாயை நன்மையினாலே நிரப்புகிற ஆண்டவர். நம்ம வாயை நன்மையை வச்சிருக்கிறார். அப்ப நம்ம வாயை தேவனுக்காக நம்ம திறக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற திறக்கும் பொழுது, வேதத்தை படிக்கிறது நம்ம வாயை திறக்கணும், செவிக்கிறது வாயை திறக்கணும், நல்ல காரியங்களை சொல்வதற்கு இந்த வாயை திறக்கணும், நல்ல காரியங்களை பேசுவதற்கு இந்த நாவை என்ன பண்ணும், பயன்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனனியாஸ் அப்புறம் என்ன பண்ண, தேவையில்லாத வார்த்தை பேசுறாங்க, மறைக்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தரான எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயிலே இருக்கும் என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவோம். நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லுகிறதாவது திறக்கப்படாதபடி என்ன பண்றான், பூட்டுகிற தேவன். கர்த்தருடைய நாமம் மையம். ஒருவேளை திண்டுகள் பூட்ட மாதிரி நான் பூட்டி வச்சிருக்கிறேன், எந்த பூட்டை பூட்டி வச்சாலும் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பான். ஒருவேளை பிசாசுல ஆசுவத்தை பூட்டி வச்சிருக்கிறோம், சில நன்மைகளை பூட்டி வச்சிருக்கிறோம், அதை கர்த்தர் உடைப்பார் நிச்சயமா. வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாப்பாக்களை முறிப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயமா இந்த நாளை வந்து சேரும் என்பதில் அது எந்த வித சந்தேகம். ஒருவேளை நம்ம வாய் என்ன பண்ணும், சில நன்மைகளை பூட்டி போட்டிருக்கோம். நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவிவிசுவாசம் எனக்குள் நீங்கும்படி செய்யுங்கப்பா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். அவிவிசுவாசம் நீங்கும்படி தேவனுடைய கேட்கும் பொழுது
திறந்த வாசல் உனக்கும் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாதுன்னு சொன்னார் ஆண்டவர். உங்களுக்காக ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறார், தன்னுடைய ஆசீர்வாதத்தை திறந்து வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்க களஞ்சியங்களை நிரப்புவதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுடைய ஞானத்தை தேவன் தருவதற்காக, உங்க குடும்பத்திற்கு வியாதியை மாற்றும்படியாக திறந்த வாசல்கள். ஒருவனும் உங்க சந்தோஷத்தை நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில வைப்பார் ஆண்டவர். சஞ்சலம், தவிப்பு, நிரந்தரம் அது ஓடி போகும். அந்த நாட்கள் வருகிறது. கர்த்தரை மையப்படுத்துங்க. ஒருவரும் சிறக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள். நம்ம ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஒருவரும் கூட திறக்கிற வல்லமை ஆண்டவர் எங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில திறக்க வேண்டுமோ எப்பத்தான் திறக்கப்படுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆண்டவரே ஆகாருடைய கண்களை திறந்து, ஆண்டவரே இந்த தண்ணீரை கொடுத்த தேவனப்பா, இந்த பிள்ளை வாழ்க்கையை தண்ணீரை வார்ப்பிறான். ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது செபிக்க. தடைகள் விலகட்டும், அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.